ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் இந்த ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. ஆக்சுவலாக நம்ம நேட்டிவில் இருக்க ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் சிட்டி சைடில் இருக்க ஹோட்டலில் சாப்பிட்றதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நேட்டிவ் சைடில் அவங்க ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸாக ஃபாலோ பண்ணுற ஒரு ரீசன். லைக் மெதுவாக விறகடுப்பில் பார்த்திங்க அப்படின்னா குக்கிங் எல்லாமே மெதுவாக சமைப்பாங்க. அதுவும் ஒரு டேஸ்ட்டு நல்லா தரும். பட் சிட்டி சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக சமைக்கிறதுனால டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ தராது. நெக்ஸ்ட் விஷயம், இங்கே கிடைக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் அதுக்கப்புறம் லைக் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து நேராக வந்துடும். பட் சிட்டி சைடில் பார்த்திங்க அப்படின்னா அதர் கண்ட்ரீஸ்லேருந்து அவங்க லைக் வாங்குவாங்க. லைக் அது சப்ளைஸாக பார்த்திங்க அப்படின்னா வேறு கண்ட்ரீஸ்லேருந்து தான் வர்றதுனால அங்கே டேஸ்ட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்பர் 3 பார்த்திங்க அப்படின்னா சிட்டி சைடில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே லைஃப் ஸ்டைலே எல்லாமே வேகமாக சமைக்கிறது, ப்ரீமியர் குக்கிங்காக நிறைய பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனாலே அங்கே டேஸ்ட் அண்டு குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வில்லேஜ் சைடு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பொறுமையாக பண்ணுறதுனால, ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுறதுனால எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்களே சமைச்சி சாப்பிடுங்க. அதுவும் சிட்டி சைடில் இருக்க ஹோட்டல்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பெல் பட்டனை லைக் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.